பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் பத்து 2ஆம் திருமொழி 11ஆம் பாசுரம் பார்க்கலாம். நாள்கள்வோர் 4 திங்கள் அளவிலே தாளை நிமிர்த்து சகடத்தை சாடிப்போய் வாழ்கொள் வளை எயிற்று 6 வல்வினான் தோள்கள் இருந்தவா காணீரே சுரிக்குழலீர் வந்து காணீரே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். கண்ணனோட திருமார்பையும் அதில் மகாலட்சுமி இருந்தாலும் 2 பேரும் எல்லாம் சேவித்து முடித்தாச்சு. இப்போ கண்ணனுக்கு 4-5 மாதம் ஆகிடுது. மறுபடியும் எல்லாரையும் வரவழைச்சு கண்ணனோட லீலை என்ன செய்கிறான் பாருங்கன்னு கூப்பிடுறார் பெரியாழ்வார் யசோதை. அதான் இந்த பாசத்தில் சொல்கிறார். என்னென்னா, தொட்டிலில் கண்ணனை கடத்திட்டு பெரியாழ்வார் யசோதை சமையலில் வேலை செய்ய போயிட்டா. நந்தகோபனும் என்ன பண்ணா, வெளியில் வேலை இருக்குன்னு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வண்டி சக்கரத்தை பாதுகாப்பாக வச்சுட்டு அவரும் வேலைக்கு போயிட்டார். வந்து பார்த்தா அந்த சக்கரத்தில் கம்சனால் அனுப்பப்பட்ட சகடாசுரன் இருந்தான். அது கண்ணனுக்கு தெரியாதா? அது 4-5 மாதம்தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளே அவன் என்ன பண்ணான், தொட்டில் கிடந்த கண்ணன் தன்னோட திருவடியை தூக்கி காலை கையை உதச்சி அழ ஆரம்பித்தான். ஏன்னா குழந்தை பசிச்சா கை காலை உதச்சி வச்சு அழுவோம் இல்லையா? அந்த மாதிரி சகடாசுரன் அங்கே இருக்கான்னு தெரிஞ்ச உடனே கையும் காலையும் உதச்சி அழுதான் கண்ணன். அப்போது சகடாசுரன் இதான் நல்ல சமயம்னு சொல்லிட்டு கண்ணனை கொல்றதுக்காக வந்தான். கண்ணன் என்ன பண்ணார், காலை நீட்டி உதச்சி அவனை அப்படியே அழிச்சுட்டார். மாட்டு வண்டி சக்கரம் நொறுங்கி போயிடுத்து. இந்த சத்தம் கேட்டு பெரியாழ்வார் யசோதை வந்து பார்த்தா. தான் மட்டும் இல்லை, அங்கே வந்திருந்த தன்னோட ஆட்சிமார்களையும் கூப்பிட்டா. வந்து பாருங்க, 4 மாத குழந்தை வண்டி சக்கரத்தை முறிச்சிருத்தோம். ஆனால் இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. 4-5 நாள்களில் குழந்தை அவதரித்த 4-5 நாள்லையே என்ன பண்ணினா, ஒளி வீசக்கூடிய வளைந்திருக்கும் தெற்றுப்பல்லு உடைய பூதனைங்களோட மொத்த உயிரையும் திருடி கொண்டானே, அவனே ஒரு மாயன். இப்போ சகடாசுரனை கொன்று விட்டான். அவனுக்கு திருஷ்டி வராதா? தோள்கள் எப்படி சுருண்டு திரண்டு இருக்கு. அந்த தோள்களை வந்து பார்க்க வாங்கோ, பல்லாண்டு பாடணும். யாரை கூப்பிட்ற? சுருண்ட அழகான கூந்தலுடைய தோழிமார்களே வந்து பாருங்கள், வந்து பல்லாண்டு பாடுங்கள் அப்படின்னு கூப்பிட்றார்.